ஹே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ஃபார் ஆல் மை ரீசெண்ட் வீடியோஸ். ஸோ நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறது என்னோட ஒரு கோயில் vlog தான். ஸோ இன்றைக்கி நான் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி திருத்தணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் நான் போட்டிருந்த அவுட்ஃபிட். இந்த அவுட்ஃபிட் வந்து நான் தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோட பொட்டிக் பேஜோட ஹேண்டில் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என்ன கலர் பிடிச்சிருந்தாலுமே நான் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரேன். ஸோ நான் கிளம்பி மார்னிங் ஒரு 4:45க்குலாம் வந்து கிளம்பியாச்சு. மார்னிங்கில் போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா 4:45க்குலாம் ரொம்ப வந்து யாருமே ரோட்டில் இருக்க மாட்டாங்களோ, நம்ம எப்படி போகிறது அப்படின்னு நினச்சிட்டே வந்துட்டு நான் அப்பா கூட போயிருந்தேன். பட் ரோடே வந்துட்டு எப்படி சொல்கிறது 6 o'clock 7 o'clock மாதிரி இருந்தது. நிறைய கூட்டம், நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வந்து ஆலந்தூர் மெட்ரோவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். நாங்கள் இங்கேருந்து சென்ட்ரல் போகிறது தான் பிளான். ஸோ நான் அப்படியே போக போக நாங்கள் எப்படிலாம் போகணும் அப்படின்றது வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங்கே போகும்போது டிக்கெட் வந்து அரௌண்ட் 40 rupees வந்து வாங்கிட்டு உள்ளே வந்து போயாச்சு. ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணப்போ நான் போயிருக்கேன். ஓகே, லைக் அங்கே போயிட்டு எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக. பட் அதுக்கப்புறமா எனக்கு போகிற சான்ஸே வந்ததில்லை. நான் ஆஃபீஸ் போகிறதுனாலும் 2 wheeler தான். அண்ட் எனக்கு ட்ரெயினில் போகிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல. பட் அன்றைக்கி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது லைக் ஃப்ரெண்ட்ஸோட போகிறது அப்படின்றதே. ஏன்னா வந்துட்டு நம்ம பக்கத்துலலாம் போவோம், மால் போவோம் அந்த மாதிரி. இல்லைனா நான் ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப தூரமாக போவோம். பட் இந்த மாதிரி ரொம்ப குவிக்காக டக்குன்ட்டு வந்துட்டு ட்ராவல் பண்ணி போகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த மெட்ரோ வந்து அன்றைக்கி காலையில் கொஞ்சம் காலியாக இருந்தது. அதனால நிறைய வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். நான் கண்டிப்பாக அதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். எங்களுக்கு 45 50 minutes கிட்ட ஆயிடுச்சு இங்கே வரதுக்கு. ஸோ 5 o'clockலாம் வந்து கிளம்புனதுனால எங்களால் இங்கே 5:50க்கு தான் வர முடிஞ்சுது. அண்ட் அன்றைக்கி ட்ரெயின் வந்துட்டு அரக்கோணம் அண்ட் திருத்தணி 2 பிளேசஸ்க்கு வந்து இருந்துச்சு. திருத்தணிக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்திருந்தோம் லோக்கல் ட்ரெயினில். பட் வந்து 6 o'clock ட்ரெயின் இருந்தனால எங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் வராததுனால எங்களால் போக முடியல. சரி பரவாயில்ல, அடுத்த ட்ரெயினில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ மார்னிங் காஃபீஸ் வந்து ரொம்பவே ஒரு மஸ்ட். கிளம்பும் போது ஓகே அப்போ தான் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நாங்கள் இந்த லோக்கல் ட்ரெயினில் வந்து ஏறிட்டோம். இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் கிளம்பி வரும்போது என்ன நினச்சினா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், நம்ம ரொம்ப நின்றுட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபார்ச்சுனேட்லி அண்ட் லக்கிலி முருகர் எங்களை ரொம்ப சேஃபாகவே கூப்பிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ நாங்கள் இந்த மாதிரி நல்லா ஜாலியாக பேசிட்டு காலெல்லாம் நீட்டிட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி நிறைய ஸ்டாப்ஸில் நின்றுச்சு. பட் ஆனால் ட்ரெயின் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிடுச்சு. அண்ட் இது வந்துட்டு திருத்தணி கிடையாது, அரக்கோணம் எக்ஸ்பிரஸ் தான் நாங்கள் ஏறியிருந்தோம். ஸோ அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட பிளான். ஸோ நாங்கள் வந்து ஒரு 8:30 பக்கமாக வந்துட்டு அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயின் இங்கே கிடைக்கும் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே ரொம்ப வெயில் ஆகிடும், கூட்டம் ஆகிடும். பிகாஸ் நாங்கள் போனது வந்து சாட்டர்டே, அதனால் டைம் ஆகிடும்ன்றதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரியே ட்ராவல் பண்ணிட்டோம். லைக் இங்கேருந்து போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்க்கு வந்து 10 rupees கேட்டிருந்தாங்க ஷேர் ஆட்டோவில். ஃபேர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கேயே அப்படியே போயாச்சு. ஸோ நான் ஏன் இந்த ட்ராவல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, மேபி நீங்கள் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி கூட நீங்கள் போகலான்னு பிளான் பண்ணலாம். ஸோ எப்படி குவிக்காக இந்த மாதிரி போகிறதுன்றதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து நாங்கள் பஸ் பிடிச்சி போயிட்டோம். அரௌண்ட் 15 kilometers தான் அரக்கோணம்லேருந்து திருத்தணி. ஸோ ஒரு ½ an hour கூட இல்லை, அதை விட கம்மியாகவே நாங்கள் போய் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கு அங்கே போகும்போது எப்படி போகணும் எப்படி வரணும் எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா போய் கோயிலோட வாசலில் வந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா ஸ்டெப்ஸுன்றது எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஸ்டெப்ஸ் ஏறணும்னு நினச்சோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா நடக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். பார்த்தா ஆட்டோவே கொண்டு போய் மேலே வரைக்கும் விட்டுட்டான். எங்களுக்கு அது தெரியல. அப்புறம் மேலே போனால் தான் சொன்னாங்க இல்லை நீங்கள் ஸ்டெப்ஸ் படியாக ஏறி வந்திருக்கணும், நீங்கள் இதில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது லக்கிலி எங்களை சேவ் தான் பண்ணுச்சு. நான் அப்படியே சொல்கிறேன் ஏன்ட்டு. ஸோ ஆட்டோவில் மேலே வந்துட்டு பூ எல்லாமே வாங்கிட்டு கோயிலுக்குள்ளார வந்துட்டோம். ஆக்சுவலி அன்றைக்கி சாட்டர்டே, பட் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனோம். பட் எங்களோட லக்கா இல்லைனா கடவுள் எங்களை அவ்வளோ ஈஸியாக கூட்டிகிட்டு வந்துட்டாரா ரொம்ப பத்திரமானு எனக்கு தெரியல. 100 rupees டிக்கெட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. லைக் லைனே இல்லைன்னு சொல்லணும். ஜென்ரல் தரிசனம் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. பட் நாங்கள் வித்தின் 10 minutes சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கே அவ்வளோ ஃபார்ச்சுனேட்டாக ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக சாமி பார்த்ததுனால எங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடச்சிது. அந்த ரஷ் இல்லை, டக்குன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளோட ஃபேவரட் பிரசாதம் அங்கே வந்து எப்பயுமே எந்த கோயிலுக்கு போனாலும் வாங்கிடுவோம்ல, அந்த மாதிரி இந்த கோயிலுக்கும் போயிட்டு புளியோதரை சக்கரை பொங்கல் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகணுன்னா ஏர்லி மார்னிங்கில் போங்க, இல்லை ஈவினிங்கில் போங்க. ஏன்னா நாங்கள் திருப்பி இறங்கி வரும்போது படிக்கட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். பட் ஏன்டா லைக் நமக்கு கடவுள் காப்பாற்றுட்டாருன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா ஏறும் போது இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நாங்கள் ஏறிந்தோம்னா மொத்த எனர்ஜியும் போயிட்டுருக்கோம். நானும் என் ஃப்ரெண்ட்லாம் ஃபுல்லாக துப்பட்டா கட்டிட்டு தான் இருந்தோம். ஸோ அப்படியே நாங்கள் ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ இது ரொம்ப ஒரு மாதிரி டிவைனாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. லைக் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக கடவுள் நம்மளை ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டி அதெல்லாம் விட இந்த மாதிரி கோயில் ட்ரிப்ஸ்லாம் போக பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.